Exercise 1.6 non-homogeneous linear equation ல second sum பார்க்க போறோம். first sum ல 4 subdivisions பார்த்தோம். அந்த 4 subdivisions மே என்ன செஞ்சோம்னா நம்ம டெஸ்ட் பண்ணோம். whether it is unique solution or infinitely many solution or no solution நம்ம டெஸ்ட் பண்ணோம் find matrix form வச்சு. பட் இந்த क्वेश्चनல என்ன கேக்குறாங்கன்னா find the values of k for which the equation மூணு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து no solution இந்த ஈக்குவேஷன் வந்து no solution அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். யூனிக் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் ஃபர்ஸ்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணோம். அது யூனிக் சொல்யூஷனா, நோ சொல்யூஷனா, இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷனா. ஸோ ஹவு ஷுட் யூ ஃபைண்ட் அவுட் தோஸ் திங்? நவ் லெட் அஸ் see the second sum. இந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும்னு இப்போ இந்த சம்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஈக்குவேஷனை as it is அந்த ப்ரொசீஜர் தான். கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுத்து a ஓட வேல்யூவா எழுதிப்போம், xy z x ன்னு எழுதிப்போம், கான்ஸ்டன்ட்டா b ன்னு எழுதிப்போம். So k minus 2 1, k minus 2 1, 1 minus 2k 1, 1 minus 2k 1. Next one 1 minus 2k, 1 minus 2k. இதில் வந்து x, y, z மட்டும்தான் விட்டுணும். மற்ற கோஎஃபிஷியன்ட் k இருந்தாலும் a, b, c எது இருந்தாலும் எடுத்துக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, y, z that you can take and write it in the a set of box. Next x, y, z, next b box constant. Next augmented matrix row of a by b. So row of a by b னும்போது இந்த இதுவே எழுதிட்டு b ஓட வேல்யூவை divided by 1 minus 2 1 ன்னு எழுதுறோம். ஓகேவா? இது ஒரு ஸ்லாஷ் மார்க் போட்டு. நெக்ஸ்ட் இட் ஃபாலோஸ். இப்போ என்ன செய்யறேன்னா இங்க எப்பவுமே இங்க ஃபர்ஸ்ட் வரணும். பட் இங்க பாத்தீங்கன்னா 2k இருக்கு. சோ செகண்ட் ரோவை நான் எடுக்கிறதுக்கு பதில் தேர்ட் ரோவை இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஏன்னா இங்க வெறும் 2 தான் இருக்கு. சோ இன்டர்சேஞ்ச் பண்ணனா k ஓட மல்டிப்ளை பண்ணும்போது கேன்சல் ஆயிடும். So R1 interchange R3, R1 ஐயும் R3 ஐயும் interchange பண்றோம். நம்ம கேன்சல் பண்றோமோ இல்லையோ எந்த ப்ரொசீஜர் பண்றோமோ அதை வந்து இங்க எழுதிக்கணும் சைடுல. So R1 interchange R3. So இந்த R3 ஃபுல்லாவே எங்க போய்டும்? R1ல. So 1 minus 2 k1, 1 minus 2 k1. இந்த R3 ஃபுல்லா எங்க வந்துருச்சு? R1ல. இப்போ R1 எங்க வரணும்? R3ல. So k minus 2 1 1. Second row as it is you can leave it. Second row அப்படியே வச்சிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா இந்த 3 எலிமெண்ட்ஸை 0 ஆக்கணும். இந்த 3 எலிமெண்ட்ஸை 0 ஆக்கணும். as it is நம்ம ஃபர்ஸ்ட் சம்ல என்ன ப்ரொசீஜர் பண்ணோமோ அதேதான். இப்போ இத சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி சால்வ் பண்ணனா ஃபர்ஸ்ட் ரோவை as it is அப்படியே எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் ரோவை as it is. செகண்ட் ரோ மைனஸ் ஃபர்ஸ்ட் ரோ பண்ணிருக்கேன். R2 எப்படி பண்ணிருக்கேனா செகண்ட் ரோ மைனஸ் ஃபர்ஸ்ட் ரோ. So 1 minus 1 is 0. Next minus 2k minus of minus 2. இதுல இருந்து இத மைனஸ் பண்ணும்போது இங்க இருக்க சைன் சேஞ்ச் ஆகும்ல. மைனஸ் இருந்ததுனா பிளஸ், பிளஸ் இருந்ததுனா மைனஸ். ஆட் பண்ணாதான் அப்படியே இருக்கும். சோ அப்ப minus 2k minus of minus என்ன ஆயிடும்? பிளஸ். சோ minus 2k plus 2. Next one is 1 sign change பண்ணிருக்கோம். சோ minus k. minus 2 minus 1. minus 2 minus 1 is minus 3. Next one R3 minus k R1. row 3 வந்து k கூட மல்டிப்ளை பண்ண போறோம். row 3 as it is அப்படியே எழுதிட்டு row 1 k ஓட மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சோ row 3 நான் அப்படியே இங்கே எழுதிருக்கேன். ரஃப் காலத்தை k minus 2 1 1. சோ இதை எடுத்து அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் R1 எதோட மல்டிப்ளை பண்றோம்? k ஓட. அப்ப இங்க என்ன வந்துரும்? 1 into k is k. இங்க minus 2k. k கூட k வை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? k square. 1 கூட k வை மல்டிப்ளை பண்ணா k. Now you can change the sign because you are doing the subtraction. Subtraction தான பண்றோம் இங்க போட்டுருக்குது. So addition பண்ணா 0 ஆகாது. 2k ன்னு வந்துரும். So subtraction பண்ணாதான் k வும் k வும் கேன்சல் ஆகி 0 ன்னு வரும். So subtraction பண்ணும்போது இங்கே 0, இதுவும் இது வந்து 0 வராது. 1 செகண்ட். இங்க 0 வராது. என்ன வரும்னா -2 plus 2k ன்னு வரும். இது வந்து 1 minus k square ன்னு வரும். 1 minus k ன்னு வரும். So that thing we have wrote here 0 minus 2 plus 2k 1 minus k square 1 minus k ன்னு எழுதியாச்சு. R3 minus k R1 பண்ணி. So இப்போ இந்த பாயிண்ட் என்ன ஆகணும்னா 0 ஆகணும். இந்த பாயிண்ட் வந்து 0 ஆகணும். இந்த பாயிண்ட் 0 ஆகிறதுக்கு நான் என்ன செய்யறேன்னா அப்படியே டைரக்டா இது ரெண்டுத்தையுமே R3 plus R2 R3 plus R2 ன்னு பண்ணிக்கிறோம். R3 plus R2 பண்ணும்போது R3 plus R2 பண்ணும்போது என்ன ஆயிடும்னா இது எதையும் ஆட் பண்றோம். சோ 0 ஆயிடும். இது +2 -2 கேன்சல் ஆயிடும். +2k -2k கேன்சல் ஆயிடும். சோ இந்த டேர்மும் 0 ஆயிடும். இந்த 1 - k square 1 - k. சோ 1 - k square யும் 1
1 minus k. அப்போ 1 plus 1 என்ன ஆயிடும் 2 ஆயிடும். இந்த minus k square அப்படியே இருக்கும். இந்த minus k இதை வந்து நான் சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எழுதுறேன். இதை நீங்க அப்படியே இங்க எழுதிட்டோம் ஒன் மோர் ஸ்டெப் போட்டு இதை சால்வ் பண்ணதை எழுதலாம். பட் நான் சைடுல வந்து சால்வ் பண்ணியிருக்கிறேன். இதை 2 minus k square வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா இங்க பாருங்க 1 minus k square plus 1 minus k. இப்போ என்ன ஆயிடும்னா 1 plus 1 என்ன ஆயிடும் 2 ஆயிடும். இது என்ன ஆயிடும் minus k square. இது minus k இதே தான் வரும். உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக அதை கேன்சல் பண்ணிருக்கேன். ஸோ மைனஸ் கே வரும். அரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். அரேஞ்ச் பண்ணி எழுதும் போது என்ன செய்யறேன்னா மைனஸை காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ இது பிளஸ் கே ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் கே என்ன ஆகிடும் பிளஸ் கே ஆகிடும். பட் பிளஸ் 2 வந்து மைனஸ் 2 ஆகிடும். இப்போ இதை என்ன செய்வோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஃபேக்டரைஸ் எப்படி பண்ணுவோம் 2 1s are 2 அந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணுவோமா. அப்போ கே பிளஸ் 2 கே மைனஸ் 1 இந்த மைனஸ் வந்து வெளியில் இருக்கிறத உள்ள மல்டிப்ளை பண்ணியாச்சு. மைனஸ் ஆஃப் கே பிளஸ் 2 கே மைனஸ் 1 ஏன்னா இங்கே வந்து என்ன இருக்கு மிடில் மைனஸ் 2 இருக்கு. ஸோ பெரிய நம்பருக்கு மைனஸ் சைன் போடுவோம். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணும்போது கே பிளஸ் 2 கே மைனஸ் 1 ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த ப்ராக்கெட்டை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். மைனஸ் கே மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 ஆகிடும். ஸோ கே பிளஸ் 2 1 மைனஸ் கேவா மாற்றிக்கிறேன். இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுறதுனால இந்த நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்கே என்ன வந்திருக்கு கே பிளஸ் 2 1 மைனஸ் கே வந்திருக்கு. இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் ஒன்று ஆட் பண்ணிட்டும் போடலாம். பட் இதை வந்து சைடில் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்னொரு பாக்ஸ் போட வேண்டியது இருக்காது. ஃபேக்டரைசேஷன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும். மைனஸ் 2 வரணும். மைனஸ் 2 நடுவில் வந்து என்ன வரணும் ப்ளஸ் வரணும். ஸோ மைனஸ் 2 வரணும்னா 2 into 1 வரும். நெக்ஸ்ட் ஒன்றுத்துக்கு ப்ளஸ் ஒன்றுத்துக்கு மைனஸ் போடும்போது இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் வந்துடும். ஸோ கே ப்ளஸ் 2 1 மைனஸ் கேன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க 3 சொல்யூஷனையும் satisfy பண்ண போறோம். ஒன்னு வந்து no solution, another one is unique solution, another one is infinitely many solution. நமக்கு கண்டிஷன் தெரியும். ஆல்ரெடி டெஸ்டிங்ல என்ன கண்டிஷனோ அதேதான். சோ ஃபர்ஸ்ட் k க்கு 1 ன்னு போடுறேன். k இருக்க இடத்துல என்ன போடுறோம் 1 ன்னு போடுறேன். அப்ப இங்க 1 போட்டனா என்ன ஆயிடும் 1 - 1 0 ஆயிடும். இங்கேயும் 0 ஆயிடும். இங்கேயும் 0 ஆயிடும். சோ இப்போ a க்கு மட்டும் எத்தனை ரோ வரும்னு பாத்தீங்கன்னா 2 rows. that is rank of matrix வந்து a ஓட rank of matrix எவ்வளவு ஆயிடும் 2 ஆயிடும். பட் இங்க வந்து rank of matrix வந்து 1 போட்டோம்னா இது இருக்கும். சோ 3 ஆயிடும். சோ 1 வந்து 2 1 வந்து 3. இது ரெண்டும் நாட் ஈக்குவல்னா நமக்கு கண்டிஷன் என்னது inconsistent with no solution. inconsistent with no solution. once again I repeat k ஓட வேல்யூ 1 ன்னு போடுறேன். இந்த ஃபேக்டரைசேஷன்ல இருந்து தான் எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்னா k + 2 = 0 னா k = -2. 1 - k = 0 னா k = 1. So அந்த k = 1 தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இங்க இருக்கதா இங்க எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும். சோ இங்கேயும் என்ன ஆயிடும் இதுவும் 0 ஆயிடும். அப்ப rank of a னா இந்த பாக்ஸ் வரைக்கும் தான் நம்ம எடுப்போம். அப்ப இந்த பாக்ஸ் வரைக்கும் எடுக்கும்போது நமக்கு எவ்வளவு வரும் rank of matrix a 2 வரும். full பாக்ஸ் எடுக்கும்போது மூணுத்துலயுமே நாட் ஜீரோ எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்ப rank of augmented matrix வந்து 3 ஆயிடுச்சு. number of unknowns-உம் 3 ஆயிடுச்சு. பட் இது ரெண்டுமே நாட் ஈக்குவல்னாலே நமக்கு என்ன system is inconsistent with no solution. So first one வந்து find out பண்ணியாச்சு. next second subdivision வந்து unique solution சொல்றாங்க. unique solution வந்து k not equal to 1 k is not equal to 2 ன்னு போடுறேன். அது 1 கிடையாது 2 கிடையாது அப்படினு சொல்றேன். k is not equal to 1 not equal to 2. அப்ப rank of a என்ன ஆயிடும் 3 வந்துரும். rank of augmented matrix-உம் 3 வந்துரும். number of unknowns-உம் 3 ன்னு வந்துரும். அப்ப சிஸ்டம் என்ன ஆயிடும் கன்சிஸ்டன்ட். எல்லாமே மூணுமே ஈக்குவலா இருந்ததுன்னா unique solution. மூணுமே ஈக்குவலா இருந்ததுன்னா unique solution. So second one we found. Third one is infinitely many solution. இதெல்லாம் நம்ம தான் அசம்ப்ஷன் பண்ணோம். இதுக்கு மட்டும் 1 எடுக்கிறோம், இதுக்கு ரெண்டுமே எடுக்கிறோம்லாம் கிடையாது. எதை போட்டா no solution வரும், எதை போட்டா infinite solution வரும், எதை போட்டா inconsistent வரும் நம்ம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த ரெண்டு வேல்யூ வச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் if k = -2 போடுறேன். k வர இடத்துல -2 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குது rank of a. rank of a னா நான் சொல்லிருக்கேன் ஆல்ரெடி இந்த பாக்ஸ் வரைக்கும் தான் பார்க்கணும். rank of a னா இந்த பாக்ஸ் வரைக்கும் பார்க்கணும். rank of augmented matrix னா full box பார்க்கணும். அப்ப full box-உம் k = -2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 2 நான் ஜீரோ rows வரும் a க்கு. determinant of a determinant இல்ல rank of augmented matrix-க்கும் 2 தான் வருது. ஆனா number of unknowns நமக்கு மூணு வேரியபிள் இருக்கு x y z ன்னு. அது 3 வேரியபிள்ஸ் வருது. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல், இது less than number of unknowns. 2 is less than number of unknowns. So the system is inconsistent and it has infinitely many solution. The system is consistent. Inconsistent வராது. ஏன்னா நம்ம
The system is consistent and it has infinitely many solutions. The system is consistent and it has infinitely many solutions. Once again I'll repeat. First as usual procedure தான் matrix formula எழுதுறோம், augmented matrix formula எழுதுறோம், echelon formula கொண்டு வரோம். இதுல கண்டிப்பா ஏதாவது ஒரு டேர்ம்ல வந்து ஃபேக்டரைஸ் பண்ற மாதிரி வரும். சோ அந்த k ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிங்க. அந்த k ஓட வேல்யூ எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒன்னு வந்து யூனிக் சொல்யூஷன் ஆவும், ஒன்னு வந்து நோ சொல்யூஷன் ஆவும், ஒன்னு வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் ஆவும் கண்டுபிடிக்கிறோம். That's all.